ஐபிஎல் போட்டிகள் பரபரப்பாக நடந்துகிட்டு வருது. பிளே ஆஃப்க்கு யார் யார் குவாலிஃபை ஆக போறா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா பிளே ஆஃப் நெருங்கிட்டோம். எந்தெந்த டீம் போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இன்னைக்கு நேற்றைய போட்டியில ஒரு சர்ச்சை நடந்திருக்கு. ஐசிசி விதிகள்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இன்றைய ஸ்போர்ட்ஸ்கான நிகழ்ச்சியில பார்த்தலாம். நேற்றைய போட்டியில மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதினாங்க. முதல்ல பந்து வீசின மும்பை அணி 20வது ஓவரை ஜஸ்பிரீத் பும்ரா வீச, பஞ்சாப் அணியோட வினோத் அவர் தான் பேட்டிங்ல இருந்தாரு. அவரு பேட் பண்ணும்போது அந்த 20வது ஓவர்ல ஜஸ்பிரீத் பும்ரா வீசிய பால்ல ஒரு ஸ்கூப் அடிக்க போய் அவர் காலில் பட்டு அந்த பால் மும்பை இந்தியன்ஸ் டீம் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு நடுவருமே அவுட் கொடுத்துருவாரு. பட் ஆனா வினோத் என்ன பண்ணுவாருன்னா அந்த ரன்னை ஃபுல்லா ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஆனா அவுட் கொடுத்ததுனால அந்த ரன் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் வினோத் டிஆர்எஸ் போய் நான் இல்லை அவுட் இல்லை கண்டிப்பா டிஆர்எஸ் போவேன் அப்படின்னு மேலே போயிருந்தாரு. அதற்கு தேர்ட் அம்பையர்ல செக் பண்ணும்போது இம்பாக்ட் அவுட்ல இருக்கும். ஸோ அதனால ஐபிஎல் விதிமுறைப்படி ஐபிஎல்ல ஐசிசி விதிமுறைப்படியே அது நாட் அவுட் தான். அப்படி இருந்ததுனால அந்த ஒரு ரன்னை கன்சிடர் பண்ணலாமே, ஏன் பண்ணல அப்படின்னா ஆக மொத்தம் ஐபிஎல்ல ஐபிஎல் ஐசிசி எந்த விதிமுறைப்படி போனாலுமே அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பால் எப்படி இருந்தாலும் ஒரு 4ஓ 6ஓ எது போயிருந்தாலுமே அது டாட் பாலா தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் இங்க செயல்படுது. ஸோ அந்த ஒரு ரன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்காது. இதே மாதிரி ஃபுட்பால்ல இருக்கிற நடைமுறையை இங்க கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கு. அது என்னடா ஃபுட்பால்ல ஒரு விதி இருக்குன்னா அதை ஏன் இங்க கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது என்ன விதிமுறை அப்படின்னா VAR, வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஃபுட்பால்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு ஆஃப் சைடா இருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு ரெஃப்ரிக்கு இருக்குன்னா அந்த பிளே நடந்து முடிகிற வரைக்குமே அவர் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை செக் பண்ணுவாங்க. அது கோலா இல்லையான்னு அதுக்கப்புறமா தான் அறிவிப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் கிரிக்கெட்ல ஒருவேளை அந்த பால் கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அந்த ரன்னெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரன் கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த விதியை சேஞ்ச் பண்றதுக்கு ஐசிசி முற்படுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விதியில இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணுமா இது வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.